நம்ம புதுசாக வாங்குற ஃபோனில் ஒரு பவர் டேங்க்னு சொன்னால் நம்ப முடியுதா? அந்த பவர் டேங்க் தான் சிலிக்கான் கார்பன் பேட்டரி. சிலிக்கான் கார்பன் பேட்டரியும் ஒரு லித்தியம் பேட்டரி தான். அது எப்படின்னா, நம்ம பொதுவாக லித்தியம் பேட்டரிக்குள்ளே இருக்கிற செல் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தோம்னா ஒரு கிராஃபைட் லேயர் வச்சுருப்பாங்க. அந்த கிராஃபைட் லேயரை தூக்கிட்டு நம்ம சிலிக்கான் கார்பன் காம்போசிட் மெட்டீரியல் ஆட் பண்ணுறது தான் சிலிக்கான் கார்பன் பேட்டரி நம்ம சொல்கிறோம். முதல்ல இந்த பேட்டரி ஏன் டெவலப் பண்ணாங்க? இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃபுக்கு, நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற ஸ்பீடுக்கு இந்த லித்தியம் அயன் செல்ஸோட பேட்டரி பவர் பத்தவே பத்தாது. என்னால முடியலடா. லித்தியம் அயன் பேட்டரியோட பவர் கூட்டணும்னா அதோட பேட்டரி சைஸை பெருசாக்கி ஆகணும். அதோட பேட்டரி சைஸை பெருசாக்கணும்னா நம்ம ஃபோனோட சைஸும் ரொம்ப பெருசாயிரும். நமக்கு அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். நமக்கு பேட்டரியோட பவரும் கூடணும், ஸ்மார்ட் ஃபோனோட சைஸும் பெருசாகக்கூடாதுன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த சிலிக்கான் பேட்டரி தான். இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, நமக்கு ரெகுலரான லித்தியம் அயன் பேட்டரி சைஸ்லேயே நமக்கு அதோட ரொம்ப அதிகமான பேட்டரி கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி சார்ஜிங் சைக்கிள். நமக்கு ரெகுலராகவே இந்த பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள் வந்து 1500 3000 சைக்கிள்ஸ் வரையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. அதுக்கு மேலேயும் ஆகலாம். இந்த பேட்டரியை நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண வைக்கலாம். இதோட நார்மல் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 80 வாட்ஸ்லேருந்து ஸ்டார்டிங். 80 வாட்ஸ்னா பார்த்துக்கோங்க. இதுக்கு அட்வான்டேஜ்னு இருந்தால் பிரச்சனை இருக்காதா? இருக்குது. இதோட மொதல் பிரச்சனை இதோட எக்ஸ்பென்ஷன். அதாவது நம்ம எப்போல்லாம் அந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இதுக்குள்ளே இருக்க சிலிக்கான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்டர் ஆகிறனால நமக்கு பேட்டரியில் கிராக் விழுகுது. அந்த கிராக்கு விழுந்தா நம்ம சொல்லி முடிஞ்சு ஃபோன் சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான். இதை தடுக்கிறதுக்கு தான் சயின்டிஸ்ட் எல்லாம் இதில் கார்பன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு சிலிக்கான் கார்பன் பேர் வந்துச்சு. இந்த கார்பன் என்ன பண்ணும்னா இந்த சிலிக்கான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக விடாமல் தடுக்குது. இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. இது வந்து 1 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் யாரும் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணலை. நான் எதுவும் பார்க்கல. இதோட லாங் டேர்ம் யூசேஜ் பார்த்தா தான் தெரியும் இந்த பேட்டரி எப்படி. இப்போ தான் நான் வந்திருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் இந்த பேட்டரியோட விலை கொஞ்சம் அதிகம். அதாவது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகம். அதனால இந்த ஃபோனோட விலையும் அதிகம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா மெயினாக ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இது இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது ஈவியில் கொண்டு வரலாமான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சாம்சங்கு ஆப்பிள் பைலுங்க இவங்க 2 பேரும் இந்த பேட்டரி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் கொஞ்சம் கொண்டு வந்தால் நல்லா கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். நான் ஏற்கனவே இவ்வளோ நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்ப்போமா? பை. அடுத்து எந்த டெக்னிக்கல் ஷார்ட்ஸ் போகணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.